இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல கல்யாணமே வேணான்னு துபாயில 5 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருந்த நம்ம ரிஷி கிட்ட தான் தங்கச்சி பையனுக்கு காது குத்துன்னு போய் சொல்லி அவருக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்க கல்யாணத்துக்கே வர வச்சிடறாங்க. அவரையும் சம்மதிக்க வச்சிடறாங்க. அதே நேரத்துல மனப்போன அனிஷ்மாவோ லவரோட ஓடி போக பிளான் பண்ணியிருந்தாங்க. அவர் வராதனால ரிஷியை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அடுத்து அனிஷ்மாவோ ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு முன்னாடி தான் லவரோட ஓடி போக பிளான் பண்ணும்போது அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிற ரிஷியோ அவரே தான் அவங்க லவ்வரோட சேர்த்து வைக்கிறதுக்காக வராருங்க. ஆனா அவங்க லவ்வரோ நம்ம அனிஷ்மாவை கெட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காகவே இந்த முழு படத்தையும் பார்க்கலாம் வாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா கிராமத்துல இருக்கிற ஒரு கோவிலை காமிக்கிறாங்க. இன்னைக்கு கல்யாணம் நடக்க போற மருது முத்துவோட கல்யாண போஸ்டரை அந்த கோயில் செவுத்திலேயே ஒட்டியிருக்காங்க. அப்ப அங்க ஒரு கோயில் பூசாரியோ அந்த கல்யாண போஸ்டரை கிழிச்சிடுறாரு. அந்த போஸ்டரை ஒட்டினது கூட அவர் பெருசா வருத்தம் கிடையாதுங்க. ஆனா ஊரையே இந்த கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஆனா இவரை இன்வைட் பண்ணதுனால அவர் வருத்தப்பட்டு புலம்பிக்கிட்டு இருக்காரு. இப்ப கல்யாண வீட்டுல பாத்தீங்கன்னா மாப்பிள்ளைக்காக பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாம் மண்டபத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா மாப்பிள்ளை இன்னும் வராததுனால மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாமே ரூம்குள்ளேயே உட்காந்துருக்காங்க. மாப்பிள்ளை மருதை பிக்கப் பண்றதுக்காக மாப்பிளோட தங்கச்சி புருஷன் தாங்க போயிருக்காரு. இதனால மருதோட தங்கச்சியோ அவங்க புருஷனுக்கு தொடர்ந்து கால் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அவரு போனையே எடுக்க மாட்டேங்கிறாரு. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா கல்யாண பொண்ணு முத்துவோட சித்தி பொண்ணும் முத்துவோட அம்மாவுக்கு லைட்டா ப்ரெஷரா இருக்கிறதுனால ப்ரெஷர் மாத்திரை கேட்டு வராங்க. நம்ம மருதோட தங்கச்சி நர்ஸுன்றதுனால அவன் ஏற்கனவே வச்சிருக்க ப்ரெஷர் மாத்திரையை எடுத்துட்டு போய் நம்ம முத்துவோட அம்மாவுக்கு கொடுக்குறாங்க. அந்த நேரத்துல கல்யாண பொண்ணு முத்துவோ பாத்ரூம்குள்ளதான் இருக்காங்க. முத்துவுக்கு அம்மா மட்டும் தாங்க, அப்பா உயிரோட இல்ல. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா முத்துவோட சித்தப்பாவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கட்டா சொல்லி ஒருத்தர் ஓடி வந்து சொல்றாருங்க. இதனால பொண்ணு வீட்டுக்காரங்களும் அங்க போறாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் அங்க போறாங்க. அங்க பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சித்தப்பாவுக்கு பிடிக்காத பாட்டு ஒண்ணு ஓடிட்டு இருந்திருக்குங்க. அதை மாத்துறதுக்கு செட்டுக்காரர்கிட்ட சொல்லியிருக்காரு. அவர் மாத்தாதனால அந்த செட்டுக்காரரையே சித்தப்பா போட்டு அடிச்சுட்டு இருந்திருக்காருங்க. இதனால மருதோட அப்பாவோ அந்த செட்டுக்காரர்கிட்ட பாட்டை நிறுத்த சொல்லிடுறாரு. அப்ப பொண்ணோட சித்தப்பாவோ நீங்க பொண்ணு வீட்டுக்காரங்களை கவனிக்கவே இல்லை, இந்நேரம் பொண்ணோட அப்பா உயிரோட இருந்தா என் தங்கச்சி பையன் நிதிஷ் தான் மாப்பிள்ள, அதை மறந்துடாதீங்கன்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே நம்ம மருதோட அப்பா அம்மா தங்கச்சி எல்லாரும் நம்ம பொண்ணோட சித்தப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. இந்த நேரத்துலதான் ஐயரோ எனக்கு அடுத்த முகூர்த்தத்துக்கே நேரம் ஆயிடுச்சு, மாப்பிள்ளை எப்ப வருவாருன்னு சொல்லி கேட்கிறாரு. இதனால மருதோட தங்கச்சியோ மறுபடியும் அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்றாங்க. ஆனா இந்த நேரத்துலதான் அவங்க ஹஸ்பண்டோ ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஆர்டர் பண்ண தேக்கு மரக்கட்டல் எப்ப வரும்னு அந்த கட்டில் செய்யறவருக்கு போன் பண்ணி கேட்கிறாருங்க. இந்த நேரத்துல தான் அவங்க ஒய்ஃபோட கால் வர்றதுனால அந்த காலை ஹோல்ல போட்டுட்டு இவங்க ஒய்ஃபோட காலை அட்டன் பண்றாங்க. அப்ப ஒய்ஃபோ என் அண்ணன் வந்துட்டாரான்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு அவங்க ஹஸ்பண்டோ உங்க அண்ணனோட துபாய் ஃபிளைட் இப்பதான் வந்துச்சு, இன்னும் 1/2 மணி நேரத்துல உங்க அண்ணனை கூட்டிட்டு வந்துடுறேன்ற. அப்ப அவங்க ஒய்ஃபோ நீ ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஆர்டர் பண்ண தேக்கு மரக்கட்டல் எப்போ வரும்னு எங்க அப்பா கேட்கறதா சொல்றாங்க. உடனே அவரும் ஹோல்ல இருக்கிற அந்த கட்டில் செய்யறோட காலை மெர்ஜ் பண்ணிட்டு இப்ப லைன்ல எங்க ஃபேமிலியே இருக்குது, அந்த கட்டில் எப்போ வரும்னு நீங்களே அவங்க கிட்ட சொல்லுங்கன்றாங்க. உடனே அந்த கட்டில் செய்யறவரும் இன்னும் 2 மணி நேரத்துல அந்த கட்டில் உங்க வீட்டுக்கு வந்துருன்னு சொல்றாங்க. அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா அந்த கட்டில தூக்கிட்டு வர அவங்க ஆட்களோ கட்டில ஸ்லிப் ஆகி கீழே போட்டுடுறாங்க. இதுல ஒரு பக்கம் அப்படியே கரண்டே வந்துடுதுங்க. இதனால அந்த கட்டில் செய்யறவரோ இந்த விஷயத்த அவர் சொல்ல வரும்போதுதான் மருதோட மச்சானோ காலை கட் பண்ணிடுறாருங்க. அப்ப கட்டில் செய்யறவரோ அவங்க ஆட்டோ கிட்ட எப்படியாவது இந்த கட்டில ஒட்டியாவது அங்க கொண்டு போய் சேர்த்துடணும்ன்றாருங்க. இங்க ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வர மருதுவோ அவங்களோட மச்சானோட பையன் மூலமாவே அவரோட கல்யாணத்துக்கு தான் அவரை இங்க வர வச்சிருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கிறாருங்க. அப்ப மருதுவோ கல்யாணமே வேணாம் தான் 5 வருஷமா நான் துபாயில இருக்கிறதா சொல்றாரு. அதுக்கு அவங்க மச்சானோ நீ அனுப்புற பணத்தை வச்சு நாங்க மட்டும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு நீ மட்டும் தனியா கஷ்டப்படுறத எங்களால பார்க்க முடியல, அதனால இந்த ஒரு தடவை எனக்காக நீ கிளம்பி வா, பொண்ணு பிடிக்கலன்னா நீ கிளம்பி போயிடு, நான் உன்னை தடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. இதனால மருதோ அவங்க மச்சான் கூடயே நேரா கல்யாண மண்டபத்துக்கு வந்துடுறாருங்க. அப்ப மருது தாடியோட வந்திருக்கிறதுனால பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கும் லைட்டா அவர் மேல டவுட் வருதுங்க. அப்ப ரூம்ல இருக்கிற மருது கிட்ட அவங்க தங்கச்சியோ அப்பா அம்மா மேல இருக்கிற கோபத்தினால உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத, பேசாம தாடியை ஷேப் பண்ணிட்டு மனவரையில உட்காந்து உன்னோட வாழ்க்கைய வாழ பாருன்னுன்றாங்க. இதனால மருது தாடியை ஷேப் பண்ணிட்டு வந்து மனவரையில உட்கார்றாருங்க. அடுத்து பொண்ணை மனவரைக்கு கூப்பிடுறாங்க. ஆனா பாத்ரூம்ல இருக்கிற முத்துவுக்கு ஏற்கனவே ஒரு லவர் இருக்குங்க. அவங்க லவருக்கு கால் பண்ணி என்னை கூட்டு போறதுக்கு நீ கிளம்பி வந்துட்டியா, ஏன்னா நான் ஜன்னல் வழியா எட்டி பார்த்தேன், அவங்க வண்டியே காணோன்றாங்க. ஆனா அதுக்கு அவங்க லவ்வரும் காலையிலேயே எங்க அம்மாவை எழுப்பி விட சொல்லியிருந்தேன், அவங்க எழுப்பி விடாதனால நான் நல்லா தூங்கிட்டேன், என்னை மன்னிச்சிரு, எதையாவது சொல்லி கொஞ்சம் சமாளின்றாங்க. இந்த நேரத்துல பொண்ணு வீட்டுக்காரங்களோ தொடர்ந்து பாத்ரூம் கதவை தட்டுறதுனால நம்ம முத்துவோ காலை கட் பண்ணிட்டு வெளியே வராங்க. முத்துவை கூட்டிட்டு போய் மனவரையில அவங்க பொண்ணு வீட்டுக்காரங்க உட்கார வச்சிடறாங்க. அப்ப மருதும் முத்துவை பார்த்து சிரிக்க நம்ம முத்துவும் மருதுவை பார்த்து சிரிக்கிறாங்க. அந்த சமயத்துல நம்ம முத்துவுக்கு பேசுறதுக்கு தைரியம் வராதனால அடுத்த செகண்டே நம்ம மருதுவ முத்துவோட
கழுத்துல தாலியே கட்டிடுறாருங்க. கல்யாணம் முடிஞ்ச கையோட எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்ப டான்ஸ் ஆடிட்டு இருக்க முத்துவோட சித்தி பொண்ணும் அந்த செட்டு கட்டுற பையனை பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டு இருக்குங்க. அடுத்த போட்டோகிராஃபரோ நம்ம மருத அவங்க ஒய்ஃப் மேல கையை போட்டு போஸ் கொடுக்க சொல்றாங்க. ஆனா மருது தனியா வந்து போட்டோகிராஃபர் கிட்ட தொடாம போஸ் சொல்லுங்கன்றாரு. இதனால அவரும் அந்த மாதிரி போஸ்களை சொல்ல இவங்க அதே மாதிரி போஸ் கொடுத்து போட்டோவே எடுத்துக்கிறாங்க. அடுத்து முத்துவும் மருந்து கூட நின்றுட்டு இருக்கும் போதுதான் மேலே ஏறி வர அவங்க சித்தி பொண்ணும் டான்ஸ் ஆட சொல்லி முத்துவோ வற்புறுத்திட்டு இருக்காங்க. அதை கண்டுக்காத முத்துவோ அவங்க லவர் சொன்னதையே நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது அவங்க லவரோ உனக்காக கடைசி வரைக்கும் நிக்க போறதும் நான் தான், உன்னை கடைசி வரைக்கும் பார்த்துக்க போறதும் நான் தான், இந்த உலகத்திலேயே என்ன மாதிரி அவங்க யாருமே லவ் பண்ணிருக்க மாட்டாங்க. கரண்ட்ல அவங்க சித்தி பொண்ணும் இன்னும் முத்துவை ஆடு ஆடுன்னு வற்புறுத்திக்கிட்டு இருக்கிறதுனால அவங்க லவர் மேல இருக்க வெறியில இவங்க பயங்கரமா வெறித்தனமா ஆடிடுறாங்க. அப்ப இவங்க ஆட்டத்தை பார்த்து கல்யாணத்துக்கு வந்திருக்கவங்க கூட இவங்கள ஒரு மாதிரி ஸ்டண்ட் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த நேரத்துல மருது மட்டும்தான் உன் டான்ஸ் சூப்பர்னு கையாலேயே செய்கை காமிக்கிறாருங்க. அடுத்து மண்டபத்துல இருந்து வீட்டுக்கு மாப்பிள்ளையும் பொண்ணும் எல்லாரும் ஊர்வலமா வந்துகிட்டு இருக்கும் போது படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு கோயில் காமிச்சாங்க பாத்தீங்களா, அதை கடந்துதான் வந்துட்டு இருக்காங்க. அந்த கோயிலுக்கு பக்கத்துல ஒரு பூட்டின மாதிரியே ஒரு கிணறு இருக்குங்க. அந்த கிணற நம்ம மருது பார்த்துக்கிட்டே வராருங்க. வீட்டுக்கு வந்தோடனே மருதோ அவங்க மச்சான் கிட்ட நான் பொண்ணு கிட்ட தனியா பேசணுன்றாங்க. அது சரியா அவர்கிட்ட கேட்காதனால இவரு சத்தமா சொல்லிடுறாரு. அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் கேட்டுருந்தாங்க. அப்போ பொண்ணு வீட்டுல இருக்கிற ஒரு லேடியோ அதுக்கெல்லாம் டைம் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அடுத்த மச்சானோ மருதை தனியா கூட்டிட்டு வந்து அடுத்தது ஃபர்ஸ்ட் நைட்னு சொல்றாங்க. அப்ப மருதோ அவ என்ன மூஞ்ச கொடுத்து கூட பார்க்க மாட்டேங்கிறா, என்கிட்ட பேசுவலா என்னன்னா தெரியல, இந்த ஃபர்ஸ்ட் நைட் தேவைதானான்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு நம்ம மச்சான் எல்லாருமே மிஸ் பண்ண முடியாத ஒரு நைட்டுனா அது ஃபர்ஸ்ட் நைட் தான் சொல்றாருங்க. இந்த பக்கம் பாத்ரூம்ல இருக்கிற முத்துவோ எங்க அம்மா இங்க இருக்கிற வரைக்கும் என்னால ஒரு அடி கூட நகர முடியாது, சாயங்காலம் எங்க அம்மாவும் எங்க ஃபேமிலி எல்லாருமே கிளம்பி போயிடுவாங்க, ஃபர்ஸ்ட் நைட் அப்ப நான் எப்படியோ கிளம்பி ஊர் எல்லைக்கு வந்துடுறேன், நீ கண்டிப்பா அங்க என்னை வந்து கூட்டிட்டு போயிரு, அதே மாதிரி என்கிட்ட போன் இருக்கிற விஷயம் யாருக்குமே தெரியாது, அதனால அடிக்கடி போன் பண்ணி என்ன மாட்டி விட்டுறாதுன்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க. இது பக்கம் கட்டில் செய்யறவரோ அந்த உடஞ்சு போன கட்டில சரி பண்ணிட்டு இருக்காருங்க. இந்த நேரத்துல நம்ம மச்சான் அவருக்கு கால் பண்ணி கட்டில் எப்ப வரும்னு சொல்லி கேட்க அவரும் சாயங்காலத்துக்குள்ள கண்டிப்பா வந்துரும்னு சொல்லிட்டு போனா வச்சிடறாரு. அடுத்து சித்தி பொண்ணும் அந்த வீட்டுல இருக்கிற கப்புகளை எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப மருதோட தங்கச்சியோ எங்க அண்ணன் வாலிபால் டீம் கேப்டனா இருக்கும் போது வாங்கின கப்பு தான் அது எல்லாம்ன்றாங்க. அப்ப சித்தி பொண்ணும் எங்க அக்காவும் ரன்னிங்ல டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்கதா சொல்றாங்க. அடுத்த முத்துவோட லவரோ பைக் எடுத்துட்டு அவங்க வீட்டுல இருந்து வெளியே கிளம்புறாரு. நடுவுல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரை மீட் பண்றாங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் காசு கேக்குறாங்க. ஆனா அவங்க கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அப்ப முத்துவோட லவரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என் அக்கௌண்ட்ல வெறும் 3000 இருக்கு, என்னை நம்பி ஒரு பொண்ணு வேற வந்திருக்கா, இதை வச்சுட்டு எப்படி நான் அவளை பாத்துக்க முடியும்னு சொல்றாரு. அதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸும் காலேஜ் புரிஞ்சு நீ எத்தனை வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் நீ ஒரு 10 ரூபாய் சம்பாதிச்சிருப்பியா, நீ ஒரு பொண்ணை கூட்டிட்டு ஓடுறதுக்கு நாங்க உனக்கு காசு ரெடி பண்ணி தரணுமா, இவ்வளவு நாள் உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு வேணா இந்த 500 ரூபா வச்சுக்கணும் தரவு தூக்கி எரிஞ்சிட்டு அந்த பொண்ணு உங்கூட வந்து சீரழிகிறதோட அந்த துபாய்காரன் கூட வாழ்ந்துட்டு போட்டோன்னு சொல்றாங்க. அப்ப முத்துவோட லவரோ தரையில கிடக்குற அந்த 500 ரூபா எடுத்துட்டு இனிமேல் நீங்க 2 பேரும் என் மூஞ்சிலேயே முடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாருங்க. அடுத்து சாயங்காலம் ஆனதுனால முத்துவோட அம்மாவும் அவங்க ஃபேமிலியும் அங்க இருந்து கிளம்புறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்ப மருதோட அம்மாவோ நேரம் ஆனதுனால இங்கேயே தங்கிட்டு போக சொல்றாங்க. ஆனா அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. இதனால மருதோட அம்மாவோ முத்து கிட்ட சொல்லி அவங்க எல்லாத்தையும் தங்கிட்டு போக சொல்றாங்க. ஆனா இவங்க எல்லாரும் இங்க இருந்து கிளம்பினாதான் நம்ம முத்துவால இங்க இருந்து எஸ்கேப் ஆக முடியும். அதனால எதுவுமே சொல்லாம அமைதியா நின்றுட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல அங்க வர நம்ம மருதோ நேரம் ஆனதுனால எல்லாரும் தங்கிட்டு போங்கன்னு சொல்றாரு. இதனால பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாரும் அங்கேயே தங்குறதுக்கு முடிவு பண்றாங்க. அப்ப மருதோட மச்சானும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வெளியே தண்ணி அடிக்கிறதுக்காக போறாங்க. அப்ப அவங்களோட சேர்ந்து நம்ம முத்துவோட சித்தப்பாவும் கிளம்பி போறாருங்க. அதுக்கு முத்து அவங்க லவ்வருக்கு ஃபோன் பண்ணி அவங்க ஃபேமிலியே இங்க தங்கின விஷயத்த சொல்றாங்க. ஏன் அப்படி ஆச்சுன்னு சொல்லி அவர் கேட்க அதுக்கு முத்துவோ காலையில இருந்து நான் இங்க ஒத்தால கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், ஆனா ஒரு தடவை கூட நான் இருக்கேன் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்றியே தவிர என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தான் சொல்லி கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க லவ்வரோ நான் வாய் திறந்து அப்படி சொன்னாதான் நீ என்ன நம்புவியா, இல்லைன்னா நான் உன்னை பாத்துக்க மாட்டேனா, சரி உனக்காக நான் இருக்கேன் என்ன நானும் பாத்துக்குவான்னு சொல்லிட்டு அவரு போனும் வச்சிடறாங்க. இங்க மருதோட மச்சானோ அவங்க ஊர் பஸ் ஸ்டாண்டு கிட்ட மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாத்தையும்
எல்லாத்துக்குமே சரக்கு அரேஞ்ச் பண்ணி அங்க சரக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல மச்சானோட ஒய்ஃப் கால் பண்ணி இன்னும் கட்டில் வந்து சேரலன்னு சொல்றாங்க. இதனால மருதோட மச்சானும் மறுபடியும் அந்த கட்டில்காரங்களுக்கு போன் பண்ணி பாக்குறாங்க. கிட்ட வந்துட்டேனே, சீக்கிரம் வந்துருவானேன்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாங்க. ஆனா ரியலா பாத்தீங்கன்னா அவங்க வந்த ரோட்டுக்கு முன்னாடி நிறைய எறும்பு மாடுகள் நின்னுக்கிட்டு வழி மறிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அவங்களோட குட்டி யானைய அதுக்கு மேல நகர்த்த முடியாம அதே இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. இதனால அவங்க வந்த குட்டி யானைய ரிவர்ஸ் எடுத்து வேற ஏதாவது வழி மூலமா அங்க போக முடியுமான்னு ட்ரை பண்றாங்க. கரெக்டா அவங்க குட்டி யானை எங்க நிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல ஒரு கோயில காமிச்சாங்க பாத்தீங்கன்னா, அதுக்கு பக்கத்துல தாங்க அவங்க நிக்குது. இங்க மருதோட மச்சானோ அவங்க பொண்டாட்டிக்காக தண்ணி அடிக்காம இருக்காருங்க. ஆனா நம்ம முத்துவோட சித்தப்பாவோ நீ எனக்காக தண்ணி அடிச்சாகணும்னு வற்புறுத்திட்டு இருக்காரு. இந்த சமயத்துல தான் அவனோட ஒய்ஃபும் கால் பண்றாங்க. அதே மாதிரி அந்த கட்டில் கொண்டு வரவரும் வேற எந்த வழியில அங்க கொண்டு வரதுன்னு கேட்கறதுக்காக போன் பண்றாரு. ஆனா அந்த சமயத்துல நம்ம முத்தோட சித்தப்பாவோ அந்த போனை பிடிக்கிறாரு. அப்ப முத்தோட சித்தப்பாவோ எங்க பொண்ணையே உங்களுக்கு கொடுத்துருக்கோம், எங்களுக்காக சரக்கு அடிக்க மாட்டீங்களா? இந்நேரம் மாப்பிள்ள நிதிஷா இருந்தா அவன் நிச்சயமா பிடிச்சிருப்பான்றாங்க. இதனால நம்ம மச்சானும் கடைசியில சரக்கு அடிச்சிடுறாருங்க. இங்க வீட்டுல இன்னும் கட்டில் வந்து சேர்றதுனால பெட்ரூம்ல ஒரு பாய போட்டு அதுலயே லைட்டா டெக்கரேஷன் பண்ணி பொண்ணு மாப்பிள்ளைன்னு உள்ள அமைச்சு கதா சாப்பிட சொல்லிருக்காங்க. அப்ப மருதோ எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்ல வராங்க. அந்த சமயத்துல முத்துவோ எனக்கு பாத்ரூம் போகும்னு சொல்ல அவரும் போக சொல்றாரு. முத்து பாத்ரூமுக்கு போய் ரொம்ப நேரம் ஆகியும் வெளியே வராதனால இவரு கதவை தட்டி பாக்குறாருங்க. அப்பவும் எந்த சத்தமும் இல்லாதனால ஏதோ ஆயிடுச்சுன்னு பயந்து போய் அவரு கதவை வச்சுட்டு உள்ள போய் பார்த்தா பாத்ரூம்ல இருக்கிற மேல் ஓட்ட வழியா எங்க எஸ்கேப் ஆகி போகிறதுக்கு ட்ரை பண்ற இவர் பாத்துறாருங்க. அப்ப மருத்துவ பார்த்த உடனே கீழே இறங்குற நம்ம முத்துவோ அவர்கிட்ட சாரி ப்ரோன்னு சொல்றாங்க. இத கேட்க உடனே இத கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தனா நான் உனக்கு கல்யாணமே பண்ணிருக்க மாட்டேன்ன்றாரு. இந்த பக்கம் முத்து லவர் வந்த பைக்ல பெட்ரோல் தீர்ந்து போனதுனால அவர் வண்டியை தள்ளிக்கிட்டே போய் பெட்ரோல் பம்புக்கு போறாருல. அங்க 1000 ரூபாய்க்கு பெட்ரோலை போட்டுட்டு ஜிபே மூலமா பே பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா சிக்னல் கிடைக்காதனால பணம் போக மாட்டேங்குது. அதனால அந்த பெட்ரோல் போடுறவர்கிட்ட நான் வண்டியிலே போய் பக்கத்துல இருக்கிற ஏடிஎம்ல போய் பணத்தை எடுத்துட்டு வரேன்னு சொல்றாரு. ஆனா அந்த பெட்ரோல் போடுறவரோ வண்டியை இங்க விட்டுட்டு 4 கிலோமீட்டர் நடந்தே போய் ஏடிஎம்ல பணத்தை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடறாருங்க. இதனால முத்துவோட லவரோ 4 கிலோமீட்டர் ஓடியே போய் ஏடிஎம்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு வராங்க. இங்க மருதோ இந்த விஷயத்த நம்ம முத்துவோட அம்மா கிட்ட சொல்றதுக்காக கதவை திறக்க போறாங்க. அந்த சமயத்துல முத்துவோ நம்ம மருதோட காலில் விழுந்துகிட்டு அம்மா கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க, இங்க இருந்து நான் போகிறேன்னா நான் உயிரை விடுறதை தவிர வேற வழி இல்லைன்றாங்க. இதனால மருதுவோ முத்துவை இங்க இருந்து கிளம்ப சொல்றாங்க. அப்ப முத்துவோ லைட்டா கதவு திறந்து பாத்தீங்கன்னா வெளியே படுத்திருக்கவங்க எல்லாமே தூங்காம கதை பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. இதை கவனிக்கிற நம்ம மருதோ உடனே லைட்டா ஆஃப் பண்றாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் தூங்கிடுவாங்க, அதுக்கப்புறம் நீ இங்க இருந்து கிளம்பி போயிருன்றாரு. இங்க நம்ம முத்துவில் அவர் வந்த பைக்கு பஞ்சர் ஆயிருதுங்க. அப்ப அவர் கண்ணுக்கு மட்டும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரோட மனசாட்சி தெரியுது. அந்த மனசாட்சி என்ன சொல்லுதுன்னா இந்நேரம் ஃபர்ஸ்ட் நைட்டே முடிஞ்சிருக்குன்றாங்க. அப்ப அந்த 2 மனசாட்சி கிட்ட நம்ம முத்துவோட லவரோ அவளுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டே முடிஞ்சாலும் அவளை நான் ஏத்துக்குவேன்னு சொல்றாரு. அப்ப அவர் ஃப்ரெண்ட்ஸோட மனசாட்சியோ நம்ம முத்துவோட லவர் கிட்ட நீ அந்த பொண்ணு கூட வாழணும்னா உனக்கு பொறுமை, பொறுப்பு, வேலை, பணம் இந்த 4மே வேணும். இந்த 4மே உன்கிட்ட இல்லை. அதனால உன் லவருக்கு நீ ஃபோன் பண்ணி என் கூட வந்தா நான் உன்னை நல்லா வச்சுக்குவானுன்னு உனக்கு நம்பிக்கை இருக்கான்னு சொல்லி கேளுன்னு அந்த மனசாட்சிகள் சொல்லுது. இதனால முத்துவோட லவரும் முத்துக்கு கால் பண்ணி அப்படி கேட்கலான்னு போறாரு. ஆனா அவரால் கேட்க முடியாதனால ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாருங்க. இதுக்கு ஒரு முத்துவோட லவரோ பக்கத்துல இருக்கிற ஒரு பஞ்சர் கடை கிட்ட போய் பஞ்சர் போட சொல்றாரு. அப்ப அவரோ இந்த டயரையே நீ மாத்தி ஆகணும், அதனால டயரு, டியூபு என்னோட கூலி சேர்த்து மொத்தம் 2000 ரூபாய் ஆகும்னு சொல்லிடுறாருங்க. இங்க மருந்தோ கதவு திறந்து பார்க்கும் போது எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறதுனால அவரும் நம்ம முத்துவை கிளம்பி போக சொல்றாரு. அப்ப முத்துவும் கிளம்பி வெளியே போறாங்க. ஆனா எப்படி வெளியே போகுதுன்னு வழி தெரியாம கரெக்டா ஒரு சந்துக்குள்ள பசங்க எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. அப்ப அந்த வழியா போக பாக்குறாங்க. அப்ப பின்னாடியே வர நம்ம மருத்துவம் அவங்கள பிடிச்சி உள்ள எழுந்து போறதுக்கு வழி தெரியல, அதனால நீ எங்க போகணும்னு சொல்லி நானே கூட்டிட்டு போய் உன் லவரோட சேர்த்து அனுப்பி வச்சிடறேன்னு சொல்லிடுறாருங்க. அடுத்து நம்ம மருத்துவம் முத்துவை ஊரோட எல்லோ கோயிலுக்கு கூட்டிட்டு வந்து நின்றுட்டு இருக்காரு. இங்க பாத்தீங்கன்னா நம்ம முத்துவோட லவர் வண்டிய ஒரு போலீஸ் பிடிச்சிடுறாங்க. அவர்கிட்ட கடைசியா இருந்த அந்த 500 ரூபாயும் அந்த போலீஸ் புடுங்கிட்டு போயிடுறாருங்க. அடுத்த முத்துவோட லவரோ இவங்க நின்றுட்டு இருக்க எல்லோ கோயிலுக்கு வந்து சேர்றாங்க. அப்ப முத்துவோ அவங்க லவர் கிட்ட எல்லா விஷயமும் இவருக்கு தெரியும்னு சொல்றாங்க.
அப்ப முத்து வண்டியில ஏறினதுக்கு அப்புறம் அவர் லவர் வண்டியை திருப்புறாருங்க. உடனே வண்டி ஆஃப் ஆயிருது. அப்ப திரும்ப அவர் வண்டியை ஸ்டார்ட் பண்றதுக்கு நிறைய தடவை கிக் பண்ணி பாக்குறாரு. ஆனா வண்டி ஸ்டார்ட் ஆகலைங்க. இதனால நம்ம மருது நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்ப முத்துவும் அவங்க லவர் கிட்ட முதல்ல இங்க இருந்து போனவொடனே முதல்ல வண்டியை சரி பண்ணணும், அதுக்கப்புறம் உனக்கு ட்ரெஸ் வாங்கணும், எனக்கு செருப்பு வாங்கணும், எனக்கு ரீசார்ஜ் பண்ணணும், அதுக்கப்புறம் 2 பேருமே வேலை தேடுறோம், எனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் உன்னோட சம்பாத்தியத்துல நம்ம வாழணும்ன்றாங்க. இதெல்லாம் கேட்ட உடனே அவங்க லவரோ இதெல்லாம் செட் ஆகாது முத்து, பேசாம நீ உன் புருஷன் கூடயே வாழுன்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே முத்துவோ ஸ்டண்ட் ஆகி போய் நிக்கிறாங்க. அப்ப மருதுவோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டு 2 பேரையும் கிளம்ப சொல்றாரு. அப்ப முத்துவோட லவரோ மருதுவோட கையை பிடிச்சி நம்ம முத்து கிட்ட கொடுத்துட்டு முத்துவை நல்லபடி பாத்துக்கப்புறம் நான் ஆசைக்கு லவ் பண்ணிட்டேன், ஆனா வாழ்க்கைக்கு செட் ஆகாதுன்றாரு. அப்ப முத்துவோ அவங்க லவரை பலார்னு அரைஞ்சிட்டு என்னை ஒழுங்கா இங்க இருந்து கூட்டிட்டு போன்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க லவரோ என்கிட்ட ஒத்த பைசா கூட கிடையாது, உன்னை எனக்கு கூட்டிட்டு போறதுக்கு பயமா இருக்குன்றாங்க. அப்ப முத்துவோட லவரோ முத்து கிட்ட நான் உன்னை கூட்டிட்டு போய் நல்லபடி பாத்துக்கணும்னு உனக்கு நம்பிக்கை இருக்கான்னு சொல்லி கேக்குறாங்க. அவங்க அமைதியா இருக்காங்க. அப்போ உனக்கு நம்பிக்கை இல்ல, அதே மாதிரிதான் எனக்கும் நம்பிக்கை இல்லைன்றாரு. அப்ப மருதோ உங்களுக்கு பணம் தான் பிரச்சனைனா நான் பணம் தரேன், அவளை கூட்டிட்டு போன்றாங்க. ஆனா அவரோ என்னால முடியலன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அப்ப மருதோ அவங்க துரத்துக்கிட்டு போய் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும் போது கீழே கிடக்குற கிளாஸ் பீஸ் அவர் காலில் குத்தி அவர் சரிக்கு கீழே விழுந்துடுறாருங்க. அந்த சமயத்துல அவங்க லவரோ அங்க இருந்து கிளம்பி போயிடுறாருங்க. இந்த சமயத்துல இடி இடிச்சுட்டு இருக்கிறதுனால கரெக்டா ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு வெளியே படுத்திருக்கவங்க எல்லாம் எந்திரிச்சிடுறாங்க. அவங்க உள்ள போய் பார்த்தா ரூம்குள்ள 2 பேருமே இல்ல. அப்ப மருது எந்திரிச்சு கோயில்கிட்ட நின்றுட்டு இருக்க முத்து கிட்ட வராங்க. அப்ப மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதோட இன்டர்வல் போட்டுறாங்க. இந்த நேரத்துல கோயில் பூசாரி அங்க வந்ததுனால இவங்க 2 பேரும் கோயிலுக்கு பின்னாடி நின்றுட்டு இருக்காங்க. அப்ப பின்னாடி சத்தம் கேட்டவனே பூசாரி ஓடி வந்து இருக்கிறது மருதன் கூட தெரியாம அவரை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப முத்து அவர் அடிக்க வரும்போதுதான் அவங்களும் எதுவுமே கண்டுக்காம சிலை போல நின்றுட்டு இருக்காங்க. இங்க மருதோட அம்மாவோ முத்தோட அம்மா கிட்ட மருமகனும் கூட சேர்ந்துன்னு போயிருக்காங்க, பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பாங்க, நீங்க கவலைப்படாம உள்ள உட்காருங்கன்னு சொல்றாங்க. இதனால அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க புருஷனுக்கு கால் பண்றாங்க. ஆனா இங்க இருக்க சித்தப்பாவோ அந்த போனை யாரையும் எடுக்க விட மாட்டேங்கிறாங்க. என்ன இவனுக்கு போன் பண்ணிட்டு எங்க இருக்கீங்க எப்ப வருவீங்கன்னு தான் கேட்பாங்கன்றாங்க. இதை கேட்ட உடனே போதையில இருக்கிற நம்ம மச்சானோ தேவையில்லாம வார்த்தையை விடாதீங்கன்னு சொல்றாங்க. இது கேட்ட உடனே சித்தப்பாவோ என்னையே எதிர்த்து பேசுறியா, இப்பவே எங்க பொண்ணை பிரிச்சு இங்க இருந்து கூட்டிட்டு போறோன்றாங்க. இதனால மச்சானோ நான் ஒரு போதையில தப்பா பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, உங்களுக்கு என்ன யாரும் போனை எடுக்க கூடாதுல, சத்தியமா யாரும் போனை எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிடுறாருங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த கோயில் பூசாரி நம்ம மருதோட மாமா தாங்க. அவர்கிட்ட இவர் நடந்தது எல்லாத்தையும் சொல்றாரு. அப்ப அவரும் என்ன நீ உன் கல்யாணத்துக்கு கூப்பிடல, அதனாலதான் இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு சொல்றாரு. அப்ப மருதோ இன்னைக்கு காலையில வரும்போது தான் எனக்கு கல்யாணமே தெரியும், அது மட்டும் இல்ல எங்க 2 பேருக்குமே இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, அதனால வேற வழி இல்லாம தான் இங்க நின்றுட்டு இருக்கதா சொல்றாருங்க. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது திரும்பி பார்த்தா முத்துவ காணுங்க. இங்க வீட்டுல இருக்கிற ஒரே ஆம்பளன்னு பாத்தீங்கன்னா நம்ம மருதோட அப்பா தாங்க. அதனால மருதோட அம்மாவோ அவங்க ஹஸ்பண்ட உடனே நம்ம புல்லட் எடுத்துட்டு வெளியே போய் நம்ம பிள்ளைகளை தேடிட்டு வாங்கன்றாங்க. ஆனா அவரோ எனக்கு கீர் வண்டி ஓட்ட தெரியாதுன்றாரு. இதனால மருதுவோட அப்பாவோ செட்டு கட்டுற பையன் கிட்ட வண்டியை ஓட்ட சொல்றாரு. அவரும் முடியாதுன்னு சொல்றாரு. இதனால அவர் ரொம்ப கெஞ்சும் கேட்டு பாக்குறாரு. ஆனா அப்பா கூட அந்த பையன் முடியாதுன்னு தான் சொல்றாங்க. அப்பதான் நம்ம முத்துவோட சித்தி பொண்ணும் அந்த பையன் கிட்ட கஞ்சாடையிலே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே அந்த பையனும் புல்லட்டை ஸ்டார்ட் பண்ணி நம்ம மருதுவோட அப்பாவை பின்னாடி உட்கார வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போறாருங்க. அப்ப சித்தியோ அவங்க பொண்ணு கிட்ட அந்த செட்டு கட்டுற பையன் இங்க இருக்கான்னு உனக்கு எப்படி தெரியும், நீ ஏதாவது உங்க அக்கா மாதிரி தப்பு பண்ண நினைச்ச உன் காலை உடைச்சிருவேன்னு சொல்லி மிரட்டுறாங்க. இப்ப பிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா முத்துவோட அம்மாவுக்கு முத்து ஒரு பையன் கூட சுத்திட்டு இருக்க விஷயம் தெரிஞ்சிருக்குங்க. அதனாலதான் சீக்கிரமாவே மருதுக்கு கல்யாணம் பேசி முடிச்சிருக்காங்க. அப்ப கூட முத்துவோ அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுதான் சொல்லியிருக்காங்க. அதே மீறி முத்துவோட அம்மாவோ முத்துவ மருதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க மருதும் பூசாரியும் நம்ம முத்துவை தேடி வரும்போது அவங்களும் ஒரு குடிசை வீட்டுல உட்காந்துருக்காங்க. அப்ப பூசாரியோ ஏன் இங்க வந்தேன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க எந்த வித பதில் சொல்லாம மறுபடியும் மலையில நினைஞ்சு போயிட்டு இருக்காங்க. அப்ப அவங்கள தடுக்கிற மருதோ உன் மேல ஆரம்பத்துல கோபம் இருந்தது உண்மைதான், அதுக்குன்னு உன்னை நடுவுல விட்டுட்டு நான் போக மாட்டேன், என் அனுபவத்துல சொல்றேன், அவசரப்பட்டு எந்த வித முடிவும் எடுக்காதன்னு சொல்றாரு. யோசிச்சு நிதானமா ஒரு முடிவு எடுக்கிற வரைக்கும் நான் உன்னை விட்டு நகர மாட்டேன்னு சொல்றாருங்க. இங்க அந்த கட்டில் கொண்டு வரவரோ மாப்பிள்ளை வீட்டை கண்டுபிடிக்க முடியாம ஒரே ஏரியால சுத்திக்கிட்டே இருக்காரு. இங்க அந்த செட்டுக்கார பையனும் மருதோட அப்பாவை வண்டியில கூட்டிட்டு போயிட்டு இருக்காருங்க. அப்ப மருதோட அப்பாவோ செட்டுக்காரன் பையன்கிட்ட ஏற்கனவே இந்த வண்டியை தொடும் போது நான் தொட வேணாம்னு சொன்னேன்ல, அதை நீ ஏதாவது தப்பா எடுத்துக்கிட்டியான்னு சொல்லி கேட்கிறாரு.
அதுக்கு அந்த பையனும் என் சாதியை பார்த்தானே உங்க வண்டியை தொட வேணான்னு சொன்னீங்கன்னு சொல்ல, அதுக்கு மருதோட அப்பாவோ நான் சாதியெல்லாம் பார்க்க மாட்டேன்றாரு. உடனே அந்த பையனும் அப்படி நீங்க சாதி பார்க்கலன்னா வண்டியில அவ்வளோ இடம் இருந்தோம், எனக்கும் உங்களுக்கும் நடுவுல ஏன் கேப் விட்டு உட்காந்துருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, அப்ப அவரால் எந்த வித பதிலும் சொல்ல முடியலங்க. அப்ப அந்த பையனும் நீங்க எங்ககிட்ட உதவின்னு கேட்டதுனாலதான் நான் வந்ததா சொல்லி அவர் அந்த வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு இருக்காருங்க. இங்க மருதுவ பூசாரி கிட்ட என் வாழ்க்கை தான் இப்படி போயிடுச்சு, அவ வாழ்க்கையாவது நல்லா இருக்கட்டும் தான் சேர்த்து வைக்க வந்தேன், ஆனா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. இந்த சமயத்துலதான் முத்துவுக்கு கால் வருதுங்க. அந்த போனை பார்த்த உடனே அவங்க அந்த போனை தூக்கி எரிஞ்சிடுறாங்க. அடுத்த சித்தியோ முத்துவோட அம்மாவை தனியா கூட்டிட்டு வந்து, ஒருவேளை முத்துவோ அவன் லவ் பண்ண போயிருந்தாலும் ஓடி போயிருப்பாளா, ஏன்னா இந்த விஷயத்த வேற என் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து மறைச்சிட்டேன், அந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சதுன்னா என்ன கொன்னே போடுவாருன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம முத்துவோட அம்மாவோ மெதுவா பேசிட்டு யாருக்காவது கேட்டுற போதுன்னு சொல்லிட்டு நம்ம சித்திய உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. ஆனா இந்த விஷயத்த பாத்ரூம்ல இருக்கிற நம்ம மருதோட அத்தை பொண்ணு கேட்டுறாங்க. இதனால அந்த அத்தை பொண்ணும் நம்ம மருதோட அம்மாவையும் அவங்க தங்கச்சியும் அவங்க சொந்தக்காரங்களையும் தனியா கூட்டிட்டு போய், நம்ம முத்துவுக்கு ஏற்கனவே ஒரு லவர் இருக்கு, அவ ஓடி போக கூட ட்ரை பண்ணியிருக்கான்ற விஷயத்த சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, மருதுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, அவனோட பழைய கதை எதுவுமே பொண்ணு வீட்டுக்கு தெரியாது, அவங்க முந்திக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முந்திக்கணும்னு சொல்றாங்க. ஆனா இவங்க பேசிட்டு இருக்கும் போதே பின்னாடி இருக்கிற பாத்ரூம்ல இருந்து நம்ம பொண்ணு வீட்டுல இருந்து ஒரு லேடி வெளியே வராங்க. இதை எல்லாத்தையும் கேட்டுறாங்க. இப்ப அந்த சொந்தக்கார லேடியும் நேரா போய் முத்துவோட அம்மா கிட்டையும் அவங்க சொந்தக்காரங்கிட்டையும் மருதுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா, அவனுக்கு பழைய கதை ஒண்ணு இருக்கான், அது மட்டும் இல்ல சித்தி பேசின எல்லா விஷயத்தையும் ஒட்டு கேட்ட மாப்பிள்ளையோட அத்தை பண்ணும் அதை மாப்பிள்ளை வீட்டுக்கிட்ட சொல்லிட்டாங்கன்னு சொல்றாங்க. இப்ப மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் பொண்ணு வீட்டுக்காரங்களும் ரெண்டு பேருமே அமைதியா இருக்கிறதுனால வேற ஏதோ பெரிய விஷயம் இருக்கு, அது அவங்க வழியாவே வெளியே வரட்டும்னு சொல்லிட்டு ரெண்டு குரூப்புமே அமைதியா இருக்காங்க. இங்க பூசாரியோ முத்து கிட்ட எவ்வளவு சலிச்சாலும் அதை சகிச்சுக்கிறது தான் லவ், ஆனா நீ ஒரு பையனை லவ் பண்ணியே அவனை நம்பி நீ போயிருந்த அறுப்பு கொண்ட கூட தாண்டி இருக்க மாட்ட. அதே மாதிரி இந்த ஊர்ல ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணோம்னா சாதி ஜாதகம் எல்லாம் பார்ப்பாங்க, ஆனா ரெண்டு பேர் மனசு ஒத்து போச்சான்னு பார்க்கவே மாட்டாங்க. அப்படி அவங்க பார்த்துருந்தா நம்ம மருதும் ஆசைப்பட்ட பொண்ணு தானாவே இறந்து போயிருக்க மாட்டா. அவங்க சாதி பார்த்ததுனாலதான் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போய் இவனும் தற்கொலை பண்ண முயற்சி பண்ணி ஊர் தடுத்து இப்ப அந்த கிணத்தையே மூடிட்டாங்கன்றாரு. இதை கேட்ட உடனே நம்ம முத்துவே ஷாக் ஆகி மருத பாக்குறாங்க. அப்ப மருது நாங்க என்னையா தப்பு பண்ணோம், நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணோம், அவ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா, ஆனா அவ சாகிறதுக்கு முன்னாடி கூட எனக்கு ஃபோன் பண்ணி கவலைப்படாத, நம்ம ரெண்டு பேரண்ட்ஸும் கொஞ்சம் கொஞ்சமா மாறுவாங்க, நம்ம ஒன்று சேர்ந்துடலான்னு சொல்லிட்டு தான் போனை வச்சா, ஆனா அதுக்கப்புறம் என்ன ஓஸ்டானு தெரியல, என்னை விட்டுட்டு அவ இறந்து போயிட்டதா சொல்றாரு. நான் ஏதோ துபாயில ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு இங்க இருக்கிறவங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனா அங்க எனக்கு புலம்புறதுக்கு கூட ஆள் இல்லை, இதனால இந்த வாழ்க்கையே வேணான்னு எனக்கு தற்கொலை பண்ணிக்கிறது கூட என்ன வந்துச்சு, ஆனா அவர்கள் கூட எனக்கு தைரியம் இல்லையா, எனக்கும் எல்லாத்துக்கும் போல கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தைகள்லாம் பெற்றுக்கணும், பொண்டாடி கூட சண்டைலாம் போடணும்னு ஆசை தான் இருக்குன்றாரு. இதை எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்க முத்துவோ நம்ம மருத்துவ பாவமா பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அங்க பால்கார் போறத பாக்குற பூசாரியோ வெடிய ஆரம்பிச்சிருச்சு, இனிமேல நீங்க இங்க இருக்கிறது சேஃப் இல்லைன்னு சொல்றாருங்க. இதனால திரும்ப அவங்க ரெண்டு பேரையும் கோயிலுக்கே கூட்டிட்டு வந்துடுறாருங்க. இங்க குடிபோதையில இருக்கிற நம்ம சித்தப்பாவோ நம்ம இறந்து போன முத்துவோட அப்பா போட்டோ வச்சுக்கிட்டு அவர்கிட்ட நீ உயிரோட இருக்கும் போது நீ நிதிஷ்க்கு தான் அவன் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு எனக்கு சத்தியம் பண்ணிட்டு இறந்து போயிட்ட, ஆனா அதுக்கப்புறம் கிட்ட இருந்த சொத்தும் போயிடுச்சு, உன்னோட ஒய்ஃபும் என்ன மதிக்கவே இல்லை, அந்த காரணத்தினால இப்ப முத்து பக்கத்துல கண்ட கண்ட நாயெல்லாம் மாப்பிள்ளையா உட்காந்துருக்குன்னு சொல்றாரு. இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நம்ம முத்துவோட மச்சானும் நீ யாரை வேணாலும் கேவலமா பேசிக்கோ, ஆனா மருந்து கேவலமா பேசின உனக்கு மரியாதை கெட்டுருன்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாருங்க. இதனால பொண்ணு வீட்டுக்காரங்களும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் குடி போதையிலேயே பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்க மருதோட தங்கச்சியும் நம்ம சித்தி கிட்ட உங்க பொண்ணு நர்சிங் படிக்கணும்னு ஆசைப்படுறா, எனக்கு தெரிஞ்ச ஒரு காலேஜ் இருக்கு, அங்க ஃபீஸ் கம்மின்றாங்க, ஆனா சித்தியும் என் பொண்ணை நான் படிக்க வைக்கிறதுல விருப்பம் இல்லை, யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுத்துக்கலாம் தான் இருக்கேன்றாங்க. அப்ப மருதோட தங்கச்சியோ இப்ப இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் சொந்த காலில் நிக்கிறதுக்கு கத்துக்கணும்ன்றாங்க. போலீஸ் ட்ரைனிங் வரைக்கும் நீங்க போயிருக்கீங்க, உங்களுக்கு இது தெரியாதான்னு சொல்றாங்க. அப்ப சித்தியோ நான் போலீஸ் ட்ரைனிங் போனதெல்லாம் எங்க அப்பாவுக்கு தெரியாது, தெரிஞ்சா என் காலையே வெட்டிடுவாங்க, நான் இருந்த வரைக்கும் லாங் ஜம்ப் நல்லா பண்ணிட்டு இருந்தேன், அப்ப இருந்த ரெக்கார்டு 6 தான் இருந்துச்சு, எப்படியாவது முடிஞ்ச வரைக்கும் 6.1 குதிக்கலான்னு ட்ரை பண்ணேன், என்னால 5.9 தான் குதிக்க முடிஞ்சுச்சு, அதுக்கப்புறம் என்னால ட்ரை பண்ண முடியலன்னு சொல்றாங்க. எங்க பூசாரியோ மருதுகிட்ட இந்த சாமத்துல இந்த பொண்ணை கூட்டிட்டு நீ எங்கேயும் போக முடியாது, அதனால நான் ஒரு ஐடியா சொல்றேன்,
ஆக்சுவலி அவளும் ஓடி போக ட்ரை பண்ணல, நீயும் அவளை இங்க விட்டுட்டு போக வரல. 2 பேரும் சுத்தி பார்க்கறதுக்கு வெளியே வந்தீங்க. திரும்ப வீட்டுக்கு போற மாதிரி போயிருங்க. அங்க போனதுக்கு அப்புறம் உங்க 2 பேரையும் நான் சேர்ந்து வாழ சொல்ல, அங்க வேற எந்த முடிவுனாலும் நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லிடுறாருங்க. இங்க புல்லட்ல நம்ம மருதோட அப்பா வந்துகிட்டு இருக்கும் போதுதான் பொண்ணு வீட்டுக்காரங்களும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் போதையில சண்டை போட்டுட்டு இருக்கதா பாக்குறாங்க. உடனே ஒரு நடுவுல போந்து அவங்கள விலக்கி விட்டு மாப்பிள்ளை வீட்டு சார்பா பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட மன்னிப்பு கேட்கிறாருங்க. ஆனா மறுபடியும் குடி போதையில இருக்கிற நம்ம சித்தப்பா நேரம் சகல உயிருடன் தான் நிதிஷ் தான் மாப்பிள்ளைன்னு மறுபடியும் சொல்றாரு. இதனால கோவம் அடைகிற நம்ம மச்சானும் மறுபடியும் நம்ம சித்தப்பாவை போட்டு அடிக்கிறாருங்க. இதனால நம்ம சித்தப்பாவும் இனிமேல எங்க வீட்டு பொண்ணு உங்க வீட்டுல வாழாதுன்னு சொல்லிட்டு நேரா கார்ல வந்து ஏறுறாரு. அப்ப மருதோட மச்சானம் இனிமேல அது எங்க வீட்டு பொண்ணுடா, முடிஞ்சா கைய வச்சு பாருன்னு சொல்லிட்டு அவரும் அந்த கார்ல ஏறாரு. சொந்தக்காரங்களும் ஏறாரு. நேரா எல்லாம் மாப்பிள்ளையோட வீட்டுக்கு போறாங்க. அப்ப மருதோட மச்சானம் அவரோட போனை அந்த பஸ் ஸ்டாண்ட்லயே வச்சுட்டு போயிடறாருங்க. இந்த நேரத்துல அந்த கட்டில் எடுத்துட்டு வந்தவரோ அவரோட போனுக்கு கால் பண்ண அங்க இருக்கிற மருதோட அப்பா அந்த போனை எடுக்கிறாரு. அப்ப அவர்கிட்ட கட்டில எங்கடா கொண்டு வருதுன்னு சொல்லி கேட்க, இனிமேல கட்டிலும் வேணாம் ஒரு மயிரும் வேணான்னு சொல்லிட்டு அவர் போனை கட் பண்ணிடுறாருங்க. இப்ப மருதோட அப்பாவோ கீழே உட்காந்துருக்காரு. அப்ப நின்றுகிட்டு செட்டு கட்டுற பையனும் அவரை தூக்குறதுக்காக கைய கொடுக்கறாரு. சாதி பாக்குற அவரோ இப்ப சாதிலாம் பார்க்காம அவரை கைய பிடிச்சு எந்திரிச்சிடுறாருங்க. இங்க மருதோ முத்துக்கிட்ட மறுபடியும் வீட்டுக்கு போனதால எல்லாமே சரியாயிரும்னு நான் சொல்லல, என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நான் இருக்கேன் பாத்துக்கலான்றாங்க. இதைதான் நம்ம முத்துவோ அவங்க லவர் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆனா எதுவுமே எதிர்பார்க்காம இவர் சொல்றத பார்த்த உடனே அவங்க ஸ்டண்ட் ஆகி போய் உட்காந்துருக்காங்க. இங்க மருதோட தங்கச்சி பையனும் முத்து அத்தையோ என்கிட்ட ஒரு லெட்டரை கொடுத்து அதை மருது மாமா கிட்ட கொடுக்க சொன்னாங்க. ஆனா இப்ப மருது மாமா இங்க இல்லைன்னு சொல்லி அந்த லெட்டரை அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறாங்க. அந்த லெட்டர்ல பாத்தீங்கன்னா, நீங்க இந்த லெட்டரை படிக்கும் போது நான் என் லவரோட ஓடி போயிருப்பேன், எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு ஏற்கனவே எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டேன், அவங்களோட கட்டாயத்துலதான் இந்த கல்யாணத்தையே பண்ணிக்கிட்டேன், எனக்கு பிடிக்காத ஒரு ஆள் கூட நான் வாழ முடியாது, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அதுல எழுதியிருக்குங்க. இங்க மருதோ முத்துவை கூட்டிட்டு நேரா வீட்டுக்கு போறாருங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டா பூசாரியும் அவங்க கூட வராரு. இங்க மருதோட அப்பாவோ செட்டுக்காரங்க வண்டி ஓட்டு புல்லட்ல போயிட்டு இருக்காருங்க. இந்த சமயத்துல தான் அவங்க போன் பண்ணி நம்ம முத்துவோ லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிட்டா, அதனால பொண்ணு வீட்டுக்காரங்களும் மாப்பிள்ளை வீட்டுக்கார லேடிஸும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கதா சொல்றாங்க. உடனே இவர் ஒரு இடத்துல வண்டியை நிறுத்துறாருங்க. அந்த சமயத்துல அங்க இருந்து வேகமா வர நம்ம முத்துவோட லவரோ இவங்க வண்டியை இடிச்சு விட்டு அவரும் கீழே விழுந்துடுறாரு. அப்ப நம்ம மருதோட அப்பாவோ முத்தோட லவர் கிட்ட சாரிப்பான்னு சொல்றாரு. அப்ப முத்தோட லவரோ நானும் சாரி கேட்கறதுக்காக தான் என் லவருக்கு போன் பண்ண, அவ மதிப்பாளா இல்லையோன்னு சொல்லிட்டு புலம்புறாருங்க. இதை வச்சு பார்க்கும் போது நம்ம முத்துக்கு கடைசியா நம்ம முத்தோட லவர் தான் போன் பண்ணியிருக்காரு. அதை பார்த்துட்டு தான் அவங்க போனை தூக்கி எரிஞ்சிருக்காங்க. அப்ப மருதோட அப்பாவோ கீழே கிடக்குற முத்து லவரோட போனை எடுத்து அவங்க கையில கொடுக்குற சமயத்துல தான் அவரோட மொபைல் ஸ்கிரீன் வால் பத்தர்ல முத்துவோட போட்டோவை வச்சு மை லவ்னு போட்டிருக்கதா பாத்துறாரு. அப்ப இவன் தான் முத்துவோட லவர், இவன் தான் முத்துவை கூட்டிட்டு ஓடிருப்பான்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி நேரா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்காருங்க. இங்க மருதோ மொத்தம் வீட்டுக்கிட்ட நடந்து வந்துட்டு இருக்கும் போதுதான், மருதோ உனக்கு பயமா இருக்குல்ல, எனக்கும் பயமா இருக்கு, இதே மாதிரிதான் நான் நிர்மலாவை லவ் பண்ணிட்டு இருக்கும் போது பயமா இருக்கும் போதெல்லாம் அவளுக்கு போன் பண்ணி பேசுவேன், அவளோ நிம்மதியா தூங்கு, காலையில எல்லாம் சரியாயிடுன்னு சொல்லுவா, அதே மாதிரி தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் சரியான மாதிரி எனக்கு தோணும், அதே தூக்கம் தான் உனக்கும் தேவைப்படுது, போனவனே நிம்மதியா தூங்கு, எவ்வளவு நேரம்னாலும் தூங்கு, அடுத்து நீ என்ன முடிவெடுத்தாலும் சரி அது எனக்கு ஓகேன்னு சொல்றாருங்க. இங்க வீட்டுல பாத்தீங்கன்னா நம்ம முத்துவோட அம்மாவும் நம்ம மருதோட அம்மாவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல அங்க வர சித்தப்பாவோ சண்டையை நிறுத்துங்க, இனிமேல நம்ம பொண்ணு ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கதவு திறந்து போய் உள்ள பாக்குறாரு. அங்க 2 பேருமே இல்லாதனால எனக்காக 2 பேரும் ஒளிச்சு வச்சிருக்கீங்களா, அவளை எப்படியாவது நம்ம கூட்டிட்டு போவோம்னு சொல்லிட்டு அவர் சண்டை போட்டுட்டு இருக்காரு. அப்ப அங்க வர மருதோட மச்சானோ என்ன மாரி எப்படி நீங்க உங்க பொண்ணை கூட்டிட்டு போறேன்னு நானும் பாக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம மருதோட மச்சானும் சித்தப்பாவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துலதான் நம்ம பூசாரியை கூட்டிட்டு மருதும் முத்துவும் அந்த இடத்துக்கு வராங்க. அப்ப முத்து எழுதி வச்சுட்டு வந்த லெட்டர் அந்த கையில பார்த்த உடனே முத்து பயப்படுறாங்க. அப்ப மருதும் நான் பாத்துக்கிறேன்றாரு. அப்ப அங்கிருந்து ஓடி வர முத்துவோட அம்மாவோ நம்ம மருதையும் மீறி நம்ம முத்துவோட கன்னத்துல பலார்னு அறைய அவங்க கீழே வந்து மயங்கிடுறாங்க. இதை பார்த்த உடனே பூசாரியோ சாமி ஆடுற மாதிரி ஒரு ஆக்டிங்கை போட்டு நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு பிள்ளைங்க 2 பேரையும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போங்க, இது சாமியோட ஆனன்றாரு. ஆனா மருதுவோட அம்மாவோ முத்துவோட அம்மாவோ முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இந்த நேரத்துல மருதோட அப்பாவோ அந்த முத்துவோட லவரை அங்க கூட்டிட்டு வராருங்க. கடைசியில அந்த முத்து லவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சித்தப்பா அடிக்கடி நிதிஷ்னு சொல்லுவார் பாத்தீங்களா, அந்த நிதிஷ் தாங்க அவரு. இங்க மருதோ மயங்கி கிடக்குற முத்துவை எழுப்பிட்டு இருக்காருங்க. அப்ப திடீர்னு எந்திக்கிற நம்ம முத்துவோ அங்க இருந்து நேரா வெளியே போயிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே அவங்க அம்மாவா எங்கடி போறேன்னு சொல்லி கேட்க, உடனே அவங்களோ பயங்கரமா அவங்க அம்மாவை நோக்கி கத்திக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்த உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் பயந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம முத்துவோ அவங்க லவ்வரை
முறைச்சிட்டு அங்க இருந்து வெளியே நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி நடந்து போற முத்து திரும்பி நம்ம மருதுவை பார்த்த உடனே மருதுவும் அவங்களை நோக்கி நடந்து போறாரு. அப்ப மருதுவோட அம்மாவும் எங்கடா போறேன்னு சொல்லி அப்ப அவரும் அதான் கட்டி வச்சிட்டீங்களா, அவங்க உங்க வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு அவரும் முத்து கூட சேர்ந்து நடந்து போறாருங்க. அடுத்த முத்து மறுபடியும் அந்த கோயில்ல உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அப்ப அங்க வர நம்ம மருதோ முழுசா நீ அழுத முடி, அதுக்கப்புறம் எது வேணாலும் பேசி தீர்த்துக்கலான்றாரு. அப்ப முத்து சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா எனக்கு பிடிச்சதை செய்ய விட்டதே இல்லை, எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில ஒரு பையனை விரும்பினேன், அவனும் என்னை விட்டுட்டு போயிட்டான், அதுக்காகவும் நான் தான் அடி வாங்குறேன், என்னை யாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல அந்த கட்டில கொடுக்க வந்தவரும் மருதுகிட்டயே மருதோட வீட்டு அட்ரஸை விசாரிச்சு அவங்களுக்காக ஃபர்ஸ்ட் நைட் கட்டில் எடுத்து வந்திருக்கோம், எங்க போகணும்னு சொல்லி கேட்கறாங்க. இதை பார்த்த உடனே நம்ம மருதும் முத்தும் சேர்ந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதனால அந்த கட்டில்காரரோ அந்த வண்டியை எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்படி இவங்க சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறதோட இவங்க 2 பேருமே சேர்ந்து வாழ போறாங்கன்னு நம்மளுக்கு காமிச்சு இதோட படத்தை முடிச்சிடுறாங்க. இதே மாதிரி வேற ஒரு படத்துல நெக்ஸ்ட் மீட் பண்றேன்.